இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். 22/6/2026 28/6/2026 வரை உள்ள காலகட்டங்களிலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னாக்க, சூரியன் புதன் இவங்க 2 பேரும் மிதுன ராசியில் இருப்பார், புதன் ஆட்சியில் இருப்பார். குரு சுக்கிரன், இதில் குரு உச்சமாக கடகராசியில் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியதும், ராகு கும்பராசியில் இருக்கக்கூடியதும், சனி பகவான் மீன ராசியில் இருக்கக்கூடியதும், செவ்வாய் நமக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடியதுமாக கிரகங்களின் அமைப்பு இருக்கு. இந்த புத பகவான் நமக்கு ஜூன் 24 கடகராசிக்கு வந்துடுவார். அப்போ 3 கிரக சேர்க்கை இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துக்கு பயணம் செய்ய இருக்கிறார். கன்னி ராசியிலேருந்து இவர் விருச்சிக ராசி வரைக்கும் போவார். ஸோ இந்த ஒரு சினாரியோவும் இருக்குது. அதனால் இந்த சினாரியோ பேஸ் பண்ணி ஒரு ராசிக்கும் எப்படி பலன் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, உங்கள் ராசியின் நாதன் அஷ்டமத்திலே அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியின் குடும்ப தன வாக்குஸ்தானத்தையும் விரயஸ்தானமான விருச்சிக ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிற காலகட்டங்களிலே எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அந்த கடகராசிக்காரர் சந்திரன் இந்த வாரத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் தன்னுடைய காலை பதிக்கிறார். அப்படி விரயஸ்தானம் வரைக்கும் வருவார். உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் 22 28 வரைக்கும் பயணம் இருக்கிறது. இப்போ தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. லாபத்தை நோக்கிய பயணங்கள், மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த வாரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் கலெக்டிவாக பணம் வந்த பிறகு சுப செலவுகளும் இருக்கும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசியின் மேலேயும் இருக்கிறதுனால தைரியமாக வலிமையாக எல்லாத்தையும் செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. புத பகவான் உங்கள் ராசியிலிருந்து அஷ்டமத்துக்கு போகிறார் 24 அப்போ 24 அலைச்சலுடன் சில பயங்களும் கொடுப்பார். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனாலே மனதிலும் சந்தோஷம், குடும்பத்திலே குதூகலம் எல்லாத்தையும் கொடுப்பார். குருவின் 8ஆம் இடம் எப்படி இருக்க போகுதுன்னா, எதிர்பாராததை எதிர்பார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொடுப்பார். அப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது ராகுவான 3ஆம் இடத்துக்காரரை பார்ப்பதனாலே முயற்சிகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை, புதிய பரிமாணத்திலே தொழிலுடைய வளர்ச்சி இதெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறது. சனி பகவான் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கார், குருவினால் பார்க்கப்படுகிறார். மனை வாகனத்திலே சின்ன சின்ன மாறுதல்களை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். 2-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ள எங்கன்னா சிக்கல் அதிலேருந்து வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பிளாட்டண்டாக தெரியும். நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு குரு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களிலே 22 28 வரைக்கும் அந்த 7ஆம் இடத்துக்காரான சந்திர பகவான் உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரார். சூரியனுடைய சாரம் கொண்ட உத்தர நட்சத்திரத்திலிருந்து கேட்டை நட்சத்திரம் என்கிற புதனுடைய சாரம் வரைக்கும் வருகிறார். அப்படி வரும்போது உங்களுக்கு நீங்கள் யார், உங்களுடைய தன்மை என்ன, தனித்துவமாக நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நல்ல கிளியராக ஒரு அமோனியா பிரிண்ட் மாதிரி எடுத்து கொடுத்துருவார். ஸ்கேனர் அப்படின்னு இருக்குது. பொருளாதாரத்திலே நல்ல வசதியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே சூரியன் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே 8க்குரியவர். அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த அடண்டமாக புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருப்பார். சுறுசுறுப்பை காட்டி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இந்த புதன் 24 கடகராசிக்குள்ளே சமசப்தமாக உட்கார்ந்துப்பார். அங்கே
கலத்தரத்தின் மூலியமாக நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். நட்பு பாராட்டி நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கடகராசிக்குள்ளர குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருப்பது குருவினால் நன்மையும் சுக்கிரனினால் களத்திரத்திலே ஆரோக்கிய குறைபாடுகளும் காட்டும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். சூரியனின் சாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலே கன்னியா ராசியிலே செல்லும் போது தந்தை வழி சொத்துக்களிலே வரக்கூடிய லாபங்கள் உங்களை வந்து சேரும். சொந்த விஷயத்திலெல்லாம் நல்ல நன்மைகள் கொண்டு கவர்மெண்ட் ரிலேட்டடான சப்போர்ட்டிவ் பெனிஃபிட்ஸும் கொடுக்கும். தொழில் ஸ்தானத்திலே சுவாதி நட்சத்திரத்திலே பயணிக்கும் போது உங்களுக்கு புதிய ஆற்றல் வெளிப்படும். லக்ஷ்மி நரசிம்மரின் வழிபாட்டினால் வரக்கூடிய பண வரவு உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. 12ஆம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி லாபத்தில் விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரம் வரைக்கும் வருவார். குருவினால் பார்த்து கொண்டிருப்பார், செவ்வாயினால் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் லாபம் மல்டிஃபோல்டாக வர்றதுக்கான வாய்ப்பு. எந்த மாதிரி லாபங்கள்? நிலங்கள் போன்றவற்றிலோ சொத்துக்கள் மூலியமாகவோ எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இந்த வாரம் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். இந்த வாரத்திலே 22ஆம் தேதி துர்காஷ்டமி. அன்றைய நாளிலே ஆணி திருமஞ்சனம் 23ஆம் தேதி நைட்டில் நடக்க ஆரம்பிக்கும். 21ஆம் தேதி நைட்டில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம். மகா நடராஜ பெருமானின் அந்த அபிஷேக ஆராதனையை காண்பது ஜென்ம சாபல்யம் சொல்லுவோம். அப்படி ஒரு நல்ல ஒரு மோட்ச நிலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. 27ஆம் தேதி சனி பிரதோஷம். அன்றைய நாளிலே பிரதோஷ நேரத்திலே சிவபெருமானை வழிபடுவது, அந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் அபிஷேக ஆராதனை பொருட்களை வாங்கி தருவதனாலே நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லலாம். அதனால் சுபிட்சங்களும் லாபங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கு இந்த ஆணி திருமஞ்சனம் என்கிற நாளையும் சனி பிரதோஷம் என்கிற நாளையும் பயன்படுத்தி சிவ வழிபாடை மேற்கொள்ள நன்மை. வைஷ்ணவர்களாக இருந்தால் இந்த சனி பிரதோஷம் போது நரசிம்ம பெருமானை திருமஞ்சனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு பொருள் வரவையும் ஐஸ்வர்யங்களையும் அதிகப்படுத்தி தரும். அதனால் இந்த காலகட்டங்களை இந்த வாரம் அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.